அன்பு நேயர்களே, வணக்கம். மகாபக்த விஜயம் மனதை உருக்குகின்ற பக்தர்களுடைய கதை. அதில் ஜெயதேவரை பற்றி பார்த்துக்கிட்டே வரோம். அந்த கிரௌஞ்ச மன்னன் ஜெயதேவரை திருடர்களால் கைகால்களெல்லாம் வெட்டப்பட்டு செல்வம் கொள்ளையடிக்கப்பட்டு அனாராதமாக விடப்பட்ட அந்த ஜெயதேவரை அழித்து வந்து தன்னுடைய அரண்மனையில் வைத்திருக்கின்றார். அற்புதமான அவருடைய வாசகங்களையும் அவர் பாடிய கீர்த்தனைகளையும் கேட்டு மெய்மறந்து இப்படிப்பட்ட குருவா என்று வியக்கிறார். ஆனாலும் அவருக்கு ஒரு தயக்கம், இவருடைய குடும்பத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமே. அப்புறம் மெல்ல கேட்கும்போது அவர் சொல்றார், இந்த மாதிரி அவர் மனைவி இருக்கு, இதுக்குள்ள அந்த மனைவி வந்து எங்கேயோ தவம் பண்றார், தன்னுடைய கணவனார் திரும்பவில்லையே என்று இருக்கின்ற பொழுது இவர் தன்னுடைய கதையை சொல்லி, எனக்கு ஒரு மனைவி இருக்கின்றாள், நல்ல பதிவிரதை, நான் தவம் செய்ய வந்தேன், அதற்குள் இப்படியெல்லாம் ஆகிவிட்டது என்று சொல்லுகின்ற பொழுது தன்னுடைய வேலையாட்களை எல்லாம் அனுப்பி அந்த பத்மாவதியை அழைத்து வரச் செய்து அவளுக்கு எல்லா விதமான சன்மானங்களையும் தந்து அரண்மனையில் வைத்திருக்கிறார். அப்பொழுது ஒரு நாள் அவர் ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறார் தெரியுமா? என்ன சுவாமி, நம்ம எல்லாருக்கும் வரக்கூடிய சந்தேகம்தான், நல்லவர்களுக்கு இப்படி கைகால்கள் வெட்டப்பட்டு சுவாமியே நினைச்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் நாம சங்கீர்த்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு கைகாலை எவனோ ஒருத்தவன் வெட்டிட்டு போயிட்டான், நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும், அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கணும், இல்லை உங்களை தொட்டதற்காக உங்களுடைய பக்தியின் அடிப்படையில் அவர்கள் அங்கேயே எரிந்து சாம்பலாகி இருக்க வேண்டும். ஆனால் இது ரெண்டும் நடக்கலையே. அவனு இருக்கிற செல்வத்தை எல்லாம் அடிச்சுட்டு உங்களை கைகாலை வெட்டி போட்டுட்டு போயிட்டாங்களே, இது எப்படி, இது எனக்கு புரிந்து கொள்ள முடியவில்லையே என்றார். இப்போ ஜெயதேவர் சிரித்தார். சிரிச்சுக்கிட்ட சொன்னாரா, உனக்கு மட்டும் இல்லை, ரொம்ப பேருக்கு அது புரியாது. கடவுளை வணங்கினா கடவுள் வில்லும் பம்பும் வைத்துக்கொண்டு நம்ம கூடவே இருந்து காப்பாற்றி நம்ம எதெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் செஞ்சு தரத்துக்கான ஒரு வேலையாளாக தான் கடவுளை நினைக்கிறோம். அப்படி கிடையாது. ஊழில் பெருவலி யாவுளன்னு பெரியவர்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். என்னுடைய ஊழ், நான் செய்த வினை, நல்வினையாக நான் பகவானை நினைத்து நாம சங்கீர்த்தனம் பாடுகின்றேன். நான் செய்த தீவினையின் பயனாக என் கைகால்களை இழந்து விட்டேன். அது எப்படி, அது விதியானது அவ்வளவு வலிமையானதா அப்படின்னு கேட்கும் பொழுது ஜெயதேவர் ஒரு அற்புதமான கதையை சொல்றார். பார் மன்னா, ஒரு நாட்டிலே ஒரு குருவும் சீடனும் இருந்தார்கள். அந்த சீடனுக்கு நல்லுபதேசம் செய்ய வேண்டும் என்று குரு நினைத்தார். அப்பொழுது ஒரு நாள் அவனுடைய எதிர்காலத்தை பற்றி தன்னுடைய ஞான திருஷ்டியால் பார்த்த பொழுது அந்த சீடனுக்கு மிக மிக குறைந்த, அதாவது நீ நாளை எண்ண வேண்டும் என்று சொல்கிறார்களவா, அப்படி குறைந்த எண்ணிக்கையிலான நாட்களே வாழ்நாளில் மிச்சம் இருப்பதை அணிந்து இவன் சீக்கிரம் இறந்து விடுவான், இவனுடைய ஆயுள் குறைவு என்பதை அறிந்து கொண்ட குரு நடுக்கம் அடைந்தார். இவனை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தார். உடனே அவர் என்ன பண்ணாருன்னா, கமன குளிகை, அதாவது ககன கமன குளிகைன்னுட்டு ஒரு குளிகை, அது பறக்கக்கூடிய ஆற்றல் எந்த இடத்துல வேணாலும் போகலாம், அந்த 2 குளிகை மந்திரத்தோட அந்த சீடனுக்கு ஒன்று தந்து வாயில் அடக்கி கொள்ள சொன்னார். இவர் அந்த குளிகையை எடுத்து வாயில் அடக்கி கொண்டார். என்னை பிடித்துக்கொள் என்று சொல்லிவிட்டு அந்த சீடனை அழைத்து கொண்டு நேராக பிரம்மலோகம் போனார். பிரம்மலோகத்தில் போய் பிரம்மனை பார்த்தார். பிரம்மனை பார்த்து, இந்த மாதிரி இவனுக்கு ஆயுள் குறைவாக இருக்கிறது, நீங்கள் இவனுடைய ஆயுளை நீட்டித்து தர வேண்டும் என்று கேட்டார். அந்த அதிகாரம் எனக்கு இல்லை. நான் ஒருவனுக்கு எழுதியதோடு சரி, அதை அழித்து எழுதுகின்ற வல்லமை எனக்கு கிடையாது. அவனுடைய ஆயுள் அவ்வளவுதான். சரி, உன்னால் முடியாது என்று சொன்னால் நான் சிவனை சென்று பார்க்கிறேன் என்று கைலாயத்துக்கு போனார். அங்கே சிவனும் இதே மாதிரி சொல்லிவிட்டார். திருமாலை பார்ப்பதற்காக பார்க்கடலுக்கு போனார். அங்கே திருமாலும் இதே சொல்லிவிட்டு சொன்னார், இதை பார், நீ இப்படி அலைவதன் மூலமாக இருக்கின்ற வாழ்நாளும் குறைகிறது, இன்னும் ஒரு சில நாட்கள் தான் அவன் இருப்பான், நீ அதை கவனி அப்படி என்று சொல்லிவிட்டு அவர்கள் பேசாமல் இருந்து விட்டார்கள். இனி இவர்களிடம் கேட்டு பயனில்லை. உயிரை எடுக்கக்கூடிய வல்லமை, உயிரை எடுக்கக்கூடிய அந்த ஊழியம் யாருக்கு இருக்கிறது, அந்த வேலை யாருக்கு இருக்குது, அது யமனுக்கு தானே இருக்கிறது, அவங்கிட்டே போயிடுவான்னுட்டு தென் திசையை நோக்கி பயணப்பட்டு யமனுடைய உலகை போய் கையை நீட்டினார். அந்த கதவை தட்டும் பொழுது இந்த பையன் வாழ்நாள் முடிந்த யமனுடைய வாசலிலேயே மரித்து விட்டான். இவ்வளவு முயற்சி பண்ணி இவனை காப்பாற்ற முடியவில்லையே. அவருக்கு கடுமையான கோபம். அப்படியே அந்த யமனுடைய உலகத்தை பார்க்கிறார். அது தக 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 என்று இவருடைய கோபத்தின் காரணமாக எரிய தொடங்குகிறது. அங்கே உள்ளவர்கள் எல்லாம் வேதனையால் துடிக்கிறார்கள்.
அங்கே ஆசனத்தில் அமர்ந்திருந்த யம தர்மராஜன் விரைந்து வந்து இவரிடத்துல, என்ன சுவாமி, என்ன இப்படி கோபம், என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றார், இந்த மாதிரி நான் எவ்வளோ இடத்துல போனேன், யாருமே காப்பாற்றாமல் விட்டுட்டீங்க அந்த பையனை. இப்போ சொன்னார், அவனுடைய விதி, அவனுடைய விதி, அவன் யமனுடைய வாசலிலே மரிக்க வேண்டும் என்பதுதான் விதி. அந்த யமனுடைய வாசலிலே எப்படி ஒரு சாதாரண மனிதன் வந்து மரிக்க முடியும் என்று நான் குழம்பிக் கொண்டிருந்த பொழுது சக்தி வாய்ந்த முனிவராகிய நீங்களே அவனை அழைத்து கொண்டு இந்த வாசலுக்கு வந்து விட்டீர்கள். எந்த வாசலில் வந்தால் அவன் உயிர் பிரியுமோ அந்த வாசலுக்கு நீங்களே அழைத்து கொண்டு வந்து விட்டீர்கள். அவனுடைய உயிர் விதிப்படி முடிந்து விட்டது. இதிலே நான் என்ன பிழை செய்தேன், ஏன் இந்த உலகத்தை நீங்கள் எரிக்க வேண்டும் என்று கேட்கும் பொழுது அவர், இந்த மாதிரி இந்த பையன் ஒரு சிறு வயதிலே போய்விட்டானே அப்படின்ட்டு அவர் சொல்லும்போது, இதை பாருங்கள், நீங்கள் இத்தனை உலகங்களுக்கு சென்று உங்களுடைய தவ வலிமையால் பாவம் அவனை நீங்கள் சிவபெருமானையும் திருமாலையும் பிரம்மாவையும் தரிசிக்க வைத்தீர்கள். அந்த புண்ணியம் அந்த பையனுக்கு உங்களால் கிடைத்தது இல்லையா? ஆனால் நீங்கள் என்ன செய்திருக்கலாம், இவ்வளவு அவஸ்தைப்பட வேண்டி இருக்கிறதே. நீங்கள் தவம் செய்த நீங்கள் உங்கள் தவ வலிமையினால் நீங்கள் அங்கேயே அவன் நீடூழி வாழ வேண்டும் என்று ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் இவன் பிழைத்திருப்பானே. அப்பொழுதுதான் அந்த முனிவர் தன்னுடைய தவறை உணர்கிறார். இதில் ஒரு சின்ன குறிப்பு இருக்கு. நன்கு வேதம் படித்தவர்கள், தவசக்தி வாய்ந்தவர்கள், இறைவனை வழிபடுபவர்கள், இறைவனே அந்த வரத்தை கொடுக்க மறந்தாலும் கூட அந்த இறைவனை நினைத்து கொண்டு இவர்கள் கொடுக்கக்கூடிய வரமானது பலித்துவிடும். அதனால தான் வைணவத்தில் யாரே எம்பெருமான் பெருமாளை சொல்லிடுறோம், ஆனா அவரை விட பரிவில் விஞ்சிய ராமானுஜரை எம்பெருமானார் என்று சொல்றோம். அதனால தான் தாசர்கள் நான் வந்து பகவானுக்கு தாசன் என்று சொல்வதை விட நான் ஆச்சாரிய தாசன், நான் ராமானுஜ தாசன் என்று சொல்வதிலே பெருமை அடைகிறார்கள். அதிலே அவர்களுக்கு ஒரு பலம் கிடைக்கிறது. ஒரு இறைவனுடைய திருத்தாள்களை விட ஒரு பக்தனுடைய திருத்தாள், ஒரு வேதம் படித்த வைதீகனுடைய திருத்தாள், ஒரு ஆச்சாரியனுடைய திருத்தாள் சக்தி வாய்ந்தது என்பதை ஜெயதேவர் இந்த கதையிலே சொல்லி, எது இருந்தாலும் விதி வலியதாக இருக்கிறது. ஒன்று பார், எனக்கு நாமாவை பாட வேண்டும், அந்த ராதையும் கண்ணனும் ஆடிக்கொண்டிருப்பதை நான் அற்புதமான கீர்த்தனைகளில் பாடியிருக்கிறேன், ஆனந்தம் அடைந்திருக்கிறேன். அந்த ஆனந்தம் எனக்கு புண்ணியத்தினால் கிடைத்திருக்கிறது. எப்பொழுதோ செய்த பாவம் என்னுடைய உடம்பு, என்னுடைய ஆத்மாவை அவர்கள் சிதைக்கவில்லையே, உடம்பைத்தானே சிதைத்தார்கள். ஆனால் ஒன்று, என்னை இறைவன் கைவிடவில்லை. இந்த கையையும் காலையும் இழந்த நிலையில் கூட என்னை பாடும்படியாக அவன் வைத்தான். நம்பிக்கையை இழக்க விடவில்லை. நான் இந்த துன்பத்தை தாங்கிக் கொள்ளுகின்ற வலிமை எனக்கு நாம சங்கீர்த்தனத்தால் கிடைத்தது. அதே ஆனந்தமாக இருக்கிறது. இதிலே நான் வருத்தப்படுவதற்கு என்ன இருக்கிறது? ஊழில் பெருவலி யாவுள என்ன இருக்கிறது? எது நல்லதோ எது கெட்டதோ அதை ஏற்றுக்கொண்டு வாழ்வதுதான் ஒரு பக்தனுடைய கடமை. இறைவனுக்கு தெரியும், அவன் நம்முடைய அந்த விதியினுடைய வலிமையை குறைக்கிறான். எப்போ செஞ்ச தப்புக்கு நம்ம உடம்புக்கு தான் தண்டனை தரணும், நம்முடைய மனதுக்கு தண்டனை தரல. ஏற்றுக்கொள்வது கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் அதுதான் உண்மை. நான் ஏற்றுக்கொள்ள தொடங்கிவிட்டேன். கைகால் போய்விட்டது, கைகால் போய்விட்டது, வெட்டி விட்டார்கள். நான் ஏதோ செஞ்ச பாவத்துக்கு, முன்பிறவியில் செய்த தீவினையோ எங்கனே வந்து முண்டதுவேன்னு பட்டினத்தார் சொன்னார். நான் இந்த பிறவியில் யாருக்கும் ஒரு தீங்கும் பண்ணலை, ஆனால் எப்பவே செஞ்சது ஒரு எல்லாத்தையும் தூக்கி போட்ட பட்டினத்தாருக்கு ஒரு கொலை குற்றம் சாட்டப்பட்டு கழுமரத்தில் ஏறக்கூடிய, அது எதுக்காக அது சொல்கிறோம்னு சொன்னால், உன் கஷ்டமெல்லாம் ஒரு கஷ்டமே கிடையாது. அப்போ இவர்களை விடவா நீ பெரிய பக்தன்? அவர்களுக்கே இறைவன் வந்து எந்த விதத்திலையும் அந்த இடத்துல ஈடுபடாது. ஆனால் ஒரு விஷயம், இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு தன்னையே வைராகியத்தோடு நினைத்து தன் திருவடியை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லவா தந்திருக்கிறான். காப்பாற்றினால் என்ன செய்ய, மறுபடியும் உண்டியே உடையே என்று ஓடுவாய். இதை ஜெயதேவர் ரொம்ப அற்புதமாக ஒரு விஷயமா சொல்றார். அதுக்கப்புறம் என்ன நடந்தது என்பதை நாம் அடுத்த பகுதியிலே பார்ப்போம்.